நண்பர்களே, இந்த வீடியோ உங்களை தேடிக் கொண்டிருந்தது. அது உங்களை கண்டுபிடித்தது. ஏனென்றால் பிரபஞ்சத்தால் இனி காத்திருக்க முடியவில்லை. அந்த சக்கரங்கள் உங்களை ஒரு புதிய பயணத்திற்கு அழைக்கின்றன. இந்த வீடியோ சாதாரணமானது அல்ல. நீங்கள் சாதாரண ஆன்மாவும் அல்ல. அதனால்தான் இந்த வீடியோ இன்று உங்களிடம் வந்துள்ளது. சரியான நேரத்தில் ஏன் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஏனென்றால் உங்கள் ஆன்மா சோர்வாக இருக்கிறது. நீங்கள் சிரிக்கவில்லை, ஆனால் உள்ளே ஏதோ உடைந்ததாக உணர்கிறது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் புதிதாக ஏதாவது ஒன்றை பெற பாடுபடுகிறீர்கள். ஆனால் இரவில் அதே வெறுமை திரும்புகிறது. யாருக்கும் புரியவில்லை, ஆனால் பிரபஞ்சம் தெரியும். அது எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறது. உங்கள் போராட்டங்கள், உங்கள் மௌனங்கள், உங்கள் உடைந்த நம்பிக்கைகள் மற்றும் யாரிடமும் சொல்லாமல் நீங்கள் ஜெபித்த பிரார்த்தனைகள். அதனால்தான் இந்த வீடியோ உங்களிடம் வந்துள்ளது. ஏனென்றால் நீங்கள் வெற்றிக்கு மிக அருகில் இருக்கிறீர்கள். பிரபஞ்சமே முன்னேறி உங்களுக்கு அடையாளங்களை கொடுக்கத் தொடங்கியது. அந்த அடையாளம் இந்த வீடியோ. சில மாதங்களுக்கு பிறகு நீங்கள் திரும்பி பார்த்து, ஆம், என் கதை இங்கிருந்து மாறியது. பிரபஞ்சம் என் பெயரை அழைத்த தருணம் இது. நான் தேடிக்கொண்டிருந்த வீடியோ இது. அதனால் நான் நிறுத்தவில்லை. பின்வருபவை உங்கள் வாழ்க்கையின் போக்கை மாற்றக்கூடும். இவை வார்த்தைகள் அல்ல, அவை ஆற்றல். அவை ஒரு செய்தி. நீங்கள் இன்னும் கேட்டுக்கொண்டிருந்தால் பிரபஞ்சம் உங்களை ஏற்றுக்கொண்டுள்ளது. உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இந்த தருணம் முன்னரே தீர்மானிக்கப்பட்டது என்பதை உங்கள் ஆன்மா அறிந்திருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த வீடியோவுடனான உங்கள் சந்திப்பு அனைத்தும் முன்பே எழுதப்பட்டது. சில நேரங்களில் திடீரென்று தோன்றும் ஏதோ ஒன்று நம் வாழ்க்கையில் வரும், ஆனால் அது இல்லை, அது விதி. அதை பார்த்த பிறகு நீங்கள் அழலாம் அல்லது அமைதி உணர்வை அனுபவிக்கலாம். ஏனென்றால் உங்கள் ஆன்மா இந்த உண்மையை அங்கீகரிக்கும். வெற்றி தொடங்கும் போராட்டத்தின் குறுக்கு வழியில் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆம், நீங்கள் நிறைய தனிமையை அனுபவித்திருக்கிறீர்கள். உங்கள் உணர்ச்சிகளைப் பற்றி நீங்கள் கேள்விப்படாதவராக இருந்திருக்கிறீர்கள். ஆனால் ஒவ்வொரு வலியும் உங்களை சில மாதங்களே உள்ள அதிசயத்திற்கு தயார்படுத்தியுள்ளது. உங்கள் நேரம் மாறப்போகிறது. ஆனால் ஒரு நிபந்தனை உள்ளது. உங்கள் பழைய அச்சங்கள், பழைய சந்தேகங்கள், பழைய காயங்கள் ஆகியவற்றிலிருந்து நீங்கள் உங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீங்கள் போய்விட்ட பிறகு பிரபஞ்சம் உங்களை வெறுங்கையுடன் விட்டுவிட விரும்பாது. ஆனால் உங்களை தடுத்து நிறுத்திய விஷயங்களின் மீதான உங்கள் பிடியை நீங்கள் தளர்த்தும் போது மட்டுமே அது உங்கள் கையை பிடிக்கும். நீங்கள் விட்டுக் கொடுக்க நினைக்கும் ஒவ்வொரு முறையும், ஒருவேளை இது என் விதியில் இல்லை என்று நீங்களே சொல்லிக்கொள்ளும் ஒவ்வொரு முறையும், பிரபஞ்சம் உங்களுக்காக ஒரு புதிய திட்டத்தை கொண்டுள்ளது. நீங்கள் ஒருபோதும் கேட்காத அன்பை விரைவில் பெறப்போகிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் வெறுமனே ஆதரவை கேட்கவில்லை. மேலும் பிரபஞ்சம் அத்தகைய இதயங்களை வெறுமையாக திருப்பித் தராது. இப்போது அடுத்த அத்தியாயம் தொடங்கவிருப்பதால் பழைய புத்தகத்தை மூடு. உங்களை உடைத்த நபரை மன்னியுங்கள். ஒரு காலத்தில் நழுவிய வாய்ப்பை விட்டுவிடுங்கள். ஏனென்றால் பிரபஞ்சம் இப்போது உங்கள் வழியில் வருகிறது. புதிய வாய்ப்புகள், புதிய உறவுகள் மற்றும் புதிய தொடக்கங்களுடன். இந்த வீடியோ நீங்கள் விட்டுக் கொடுக்காத ஒரு புதிய உலகத்திற்கான முதல் கதவு. ஆனால் உங்களுக்குள் மறைந்திருக்கும் ஒளியை அடையாளம் காணுங்கள். இந்த செய்தி உங்களுக்காக மட்டுமே. எனவே உங்கள் கண்கள் கண்ணீரால் நிரம்பினால் அல்லது உங்கள் இதயம் வேகமாக துடித்தால், உங்கள் வாழ்க்கையில் மந்திரத்தை கொண்டு வரும் ஆற்றலுடன் நீங்கள் இப்போது இணைந்திருப்பதை அறிந்து கொள்ளுங்கள். இப்போது பிரபஞ்சம் உங்களை கண்டுபிடித்து விட்டது. மீண்டும் உங்களை இழக்காதீர்கள். தயாராகுங்கள் என்று உங்களுக்குள் சொல்லும் குரலை கேளுங்கள். ஏனென்றால் உங்களை விட வேறு யாரும் அதற்கு தகுதியானவர்கள் இல்லை. நீங்கள் உங்களை தவிர்த்து கொண்டே இருந்தீர்கள், ஆனால் பிரபஞ்சம் உங்களை பார்த்து கொண்டே இருந்தது. எல்லாம் முடிந்துவிட்டது என்று நீங்கள் நினைத்தீர்கள். ஆனால் அதே நேரத்தில் தெய்வீக சக்தி உங்களுக்காக புதிதாக ஒன்றை உருவாக்கிக் கொண்டிருந்தது. இப்போது நீங்கள் புதிய ஒருவரை சந்திக்கும் போதெல்லாம் அவர்கள் எந்த காரணமும் இல்லாமல் உங்களால் ஈர்க்கப்படுகிறார்கள். இது உங்கள் ஒளியின் புதிய ஆற்றலின் விளைவு. மற்றொரு அடையாளம், மக்கள் உங்கள் முன்னிலையில் அமைதியாக உணர்கிறார்கள். உங்கள் ஒளி இப்போது மிகவும் சக்தி வாய்ந்தது. அது மற்றவர்களுக்கு நேர்மறை ஆற்றலை பரப்புகிறது. மூன்றாவதாக, மக்கள் உங்களை எப்போதும் விட அதிகமாக விரும்பத் தொடங்கியுள்ளனர். அவர்கள் உங்கள் ஆலோசனையை விரும்புகிறார்கள். மக்கள் உங்களுடன் அதிக நேரம் செலவிட விரும்புகிறார்கள். உங்களிடம் ஈர்க்கப்படுகிறார்கள். நான்காவது அடையாளம், உங்கள் வார்த்தைகள் சக்தி பெற்றுள்ளன. இப்போது நீங்கள் சொல்லும் அனைத்தும் மற்றவர்களின் இதயங்களை தொடுகின்றன. உங்கள் வார்த்தைகள் முன்பை விட சக்தி வாய்ந்ததாகிவிட்டன. ஐந்தாவது அடையாளம், உங்கள் தன்னம்பிக்கை அதிகரித்துள்ளது.
உங்களுக்குள் ஒரு விசித்திரமான சக்தியை உணர்கிறீர்கள். ஒரு காலத்தில் சாத்தியமற்றதாக தோன்றிய விஷயங்கள் இப்போது எளிதாக தெரிகிறது. 6வது அடையாளம், உங்கள் அதிர்ஷ்டம் திடீரென்று மாறிவிட்டது. ஆயிரக்கணக்கான வாய்ப்புகள் உங்கள் வாழ்க்கையில் வரத் தொடங்கியுள்ளன, நீங்கள் நினைத்து கூட பார்க்காதவை. 7வது அடையாளம், நீங்கள் எதிர்மறையை வெறுக்கத் தொடங்கிவிட்டீர்கள். நீங்கள் இப்போது இயல்பாகவே எதிர்மறை மக்களிடமிருந்தும் எண்ணங்களிலிருந்தும் உங்களை தூர விலக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் ஒளி இப்போது நேர்மறையை மட்டுமே ஏற்றுக்கொள்கிறது. 8வது அடையாளம், உங்கள் முகமும் ஆளுமையும் மிகவும் பிரகாசமாகிவிட்டன. இப்போது நீங்கள் கண்ணாடியில் பார்க்கும்போது உங்கள் பிரதிபலிப்பு முன்பை விட அழகாகவும் கவர்ச்சியாகவும் இருப்பதை காண்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் இந்த அறிகுறிகளில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் கவனித்தால் உங்கள் ஒளிவட்டத்தில் ஒரு தெய்வீக மாற்றம் ஏற்பட்டுள்ளது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து என்ன? இந்த மாற்றத்தை எவ்வாறு பயன்படுத்துவது? இந்த தெய்வீக மாற்றம் சாதாரண நிகழ்வு அல்ல. வாழ்க்கையில் நீங்கள் இப்போது அதிக உயரங்களை அடைய தயாராக உள்ளீர்கள் என்பதற்கான அறிகுறி இது. இந்த புதிய சக்தியை சரியாக பயன்படுத்த வேண்டிய நேரம் இது. உங்கள் வாழ்க்கை இலக்குகளை அடையாளம் காணுங்கள். உங்கள் ஆற்றல் இப்போது மிக உயர்ந்ததாகிவிட்டது. வாழ்க்கையில் உங்கள் நோக்கத்தை நீங்கள் தெளிவாக காண வேண்டும். சரியான நபர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு இடத்தை கொடுக்க வேண்டும். இப்போது உங்கள் ஒளிவட்டம் மிகவும் சக்தி வாய்ந்தது. தவறான நபர்கள் தானாகவே உங்களிடமிருந்து விலகிச் செல்வார்கள். உங்கள் சக்தியை தவறாக பயன்படுத்தாதீர்கள். உங்கள் ஆற்றல் உயர்த்தப்படும் போது நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு செயலும் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எனவே எப்போதும் அதை நன்மைக்காக பயன்படுத்துங்கள். தியானம் மற்றும் சுய பேச்சு ஆகியவற்றை தழுவுங்கள். இப்போது நீங்கள் விரும்பும் எதையும் எளிதாக ஈர்க்க முடியும். இதை அடைய தியானம் மற்றும் சுய பேச்சை உங்கள் அன்றாட வழக்கத்தில் இணைத்துக் கொள்ளுங்கள். நன்றியுணர்வை பயிற்சி செய்யுங்கள். பிரபஞ்சம் இந்த சக்தியை உங்களுக்கு வழங்கியுள்ளது. எனவே இந்த மாற்றத்திற்கு நன்றியுடன் இருங்கள். பிரபஞ்சத்திற்கு நீங்கள் எவ்வளவு அதிகமாக நன்றி தெரிவிக்கிறீர்களோ அவ்வளவு அதிக ஆற்றலை பெறுவீர்கள். இப்போது இந்த மாற்றத்தை புறக்கணிக்காதீர்கள். உங்கள் ஒளியில் எழுப்பிய தெய்வீக மாற்றம் சாதாரண நிகழ்வு அல்ல. இது ஒரு அழைப்பு. உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது என்பதற்கான செய்தி. இந்த வாய்ப்பு வழங்கப்பட்ட சிலரில் நீங்களும் ஒருவர். நீங்கள் கிட்டத்தட்ட கைவிட்ட கனவுகள், முழுமையடையாததாக தோன்றிய பிரார்த்தனைகள், இப்போது அவை அனைத்தும் உங்களை தொடங்கவிருக்கும் ஒரு புதிய சகாப்தத்தை நோக்கி இழுக்கின்றன. வெற்றி என்பது தற்செயல் நிகழ்வு அல்ல, அது உள்ளிருந்து தயாரிக்கப்படுகிறது. அந்த வழியில், அந்த தனிமையில், உங்களையும் பிரபஞ்சத்தையும் தவிர வேறு யாரும் இல்லாத அந்த அமைதியில், சத்தம் போடாமல், புகார் செய்யாமல் இந்த பயணத்தை நீங்கள் மேற்கொண்டுள்ளீர்கள். அந்த இருளில் கூட நீங்கள் ஒளியை பிடித்து கொண்டீர்கள். அதனால்தான் பிரபஞ்சம் இப்போது முடிவு செய்துள்ளது. உங்களை தடுக்க யாரும் இல்லை. அது நடக்கும். நீங்கள் யாராக இருக்க பிறந்தீர்களோ அதுவாக மாற வேண்டும். இப்போது உங்கள் கண்களில் மட்டுமே இருந்த அந்த கனவுகளை நிஜமாக மாற்ற நீங்கள் எழுந்திருக்க வேண்டும். இப்போது உங்களிடம் எதுவும் இல்லை என்று நீங்கள் உணரலாம். ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால், பிரபஞ்சத்தின் ஒப்புதல் உங்களிடம் இருப்பதால் உங்களிடம் எல்லாம் இருக்கிறது. நீங்கள் உங்களை நம்பத் தொடங்கியவுடன் அந்த ஆதரவு, உங்கள் ஆற்றல், உங்கள் கனவுகள், ஒவ்வொரு கதவும் திறக்கும். ஒவ்வொரு முறையும் இது உண்மையில் எனக்கானதா என்று நீங்கள் யோசிக்கும்போது பதிலாம் உங்களுக்காக மட்டுமே. ஏனென்றால் இந்த வீடியோ தெய்வீக சக்தி மூலம் உங்களை அடைந்துள்ளது. உங்கள் வாழ்க்கையின் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கும் தருணம் இது. நீங்கள் வாழ்வது மட்டுமல்லாமல் உங்கள் முழுமைக்கும் இசைக்கும் ஒரு அத்தியாயம். இனிமேல் நீங்கள் சோர்வாக உணரும்போது பிரபஞ்சம் உங்களை கண்டுபிடித்து உங்கள் நேரம் வந்துவிட்டது என்று சொன்ன தருணத்தை நினைவில் கொள்ளுங்கள். இப்போது உங்கள் சுற்றுப்புறங்களில் கவனம் செலுத்துங்கள். சமீப காலமாக விஷயங்கள் விசித்திரமாக நடப்பதை நீங்கள் கவனித்தீர்களா? உதாரணமாக, திடீரென்று உங்கள் நேரத்தை வீணடித்துக் கொண்டிருந்த சிலர் உங்கள் வாழ்க்கையிலிருந்து மறைந்து விட்டார்கள். அல்லது ஒரு பழைய பிரச்சனைக்கான தீர்வு தன்னிச்சையாக தோன்றிவிட்டது. அல்லது சில நேரங்களில் எந்த காரணமும் இல்லாமல் உங்கள் இதயம் பதட்டமாக உணர்கிறது. திடீரென்று நீங்கள் நிம்மதியை உணர்கிறீர்கள். இவை தற்செயல் நிகழ்வுகள் அல்ல, அவை அறிகுறிகள். பிரபஞ்சம் உங்களை எதிர்கால வெற்றிக்கு தயார்படுத்துகிறது என்பதற்கான அறிகுறிகள். இவை சிறியதாக தோன்றலாம், ஆனால் அவற்றுக்குள் மறைந்திருப்பது உங்கள் மிகப்பெரிய மாற்றமாகும். உங்கள் கடின உழைப்புக்கு பிறகும் நீங்கள் எதையும் சாதிக்காத ஒவ்வொரு முறையும் பிரபஞ்சம் அந்த தோல்வியை ஒரு ஏணியாக பயன்படுத்தியது.
அதை பயன்படுத்தி நீங்கள் இப்போது அதிக உயரங்களுக்கு ஏறுவீர்கள். நேரம் நெருங்கும்போது உங்களுக்கு சில தெளிவான அனுபவங்கள் கிடைக்கும். ஒரு நாள் நீங்கள் காலையில் எழுந்து இன்று வித்தியாசமானது என்று உணர்வீர்கள். எந்த கவலையும் இருக்காது, எந்த குழப்பமும் இருக்காது. நீங்கள் லேசாக உணர்வீர்கள். பல வருடங்களாக நீங்கள் சுமந்து வந்த சுமையை யாரோ ஒரே இரவில் தூக்கி எறிந்தது போல நாள் அங்கிருந்து தொடங்கும். உங்கள் வாழ்க்கை மாறத் தொடங்கும். அப்போதிருந்து உங்களை தவிர்த்து வந்த அனைத்து வாய்ப்புகளும் உங்களை தேடி வரத் தொடங்கும். முடிக்கப்படாமல் இருந்த பணிகள் படிப்படியாக நிறைவடையத் தொடங்கும். ஒரு காலத்தில் உங்களை புறக்கணித்தவர்கள் உங்களை பார்க்கத் தொடங்குவார்கள். மிக முக்கியமாக உங்களுக்குள் ஒரு அமைதி வரும். நீங்கள் சரியான பாதையில் இருக்கிறீர்கள் என்று அது உங்களுக்குச் சொல்லும். அதுதான் பிரபஞ்சத்தின் மந்திரம். இப்போதே ஒரு காரியத்தை செய்யுங்கள். ஆழ்ந்த மூச்சை எடுங்கள். ஒரு கணம் கண்களை மூடிக்கொண்டு உங்களைச் சுற்றி ஒரு சக்தி சுழல்வதை உணருங்கள். அது உங்களை தழுவுகிறது. அது உங்களை ஊக்குவிக்கிறது. நீங்கள் இனி தனியாக இல்லை என்று அது கூறுகிறது. நாங்கள் இப்போது உங்களுடன் இருக்கிறோம். இந்த பிரபஞ்ச சக்தியை உணருங்கள். உங்கள் இதயம் தடுமாறும் ஒவ்வொரு முறையும், பயம் உங்களை பிடிக்கும் போதெல்லாம் பிரபஞ்சம் தானே வந்து உங்களுக்கு இந்த செய்தியை வழங்கிய இந்த தருணத்தை நினைவில் கொள்ளுங்கள். ஏனெனில் வெற்றி என்பது வெளியிலிருந்து வரும் ஒன்றல்ல, அது உள்ளிருந்து வெடிக்கிறது. இப்போது அது உங்களை உள்ளிருந்து தயார்படுத்த அழைக்கிறது. உங்கள் வாழ்க்கையின் மிக அழகான பந்தயத்தில் நீங்கள் ஓடும் நாளுக்காக இப்போது இந்த வீடியோ முடிந்தது. அது போகிறது. உங்கள் நேரம் வந்துவிட்டது. பிரபஞ்சமே உங்கள் பக்கத்தில் இருப்பதால் இப்போது எதுவும் உங்களை தடுக்க முடியாது. இதுவரை நீங்கள் தாங்கிய அனைத்தும், ஒவ்வொரு இதயமும், ஒவ்வொரு கண்ணீரும், ஒவ்வொரு வலியும் பலனளிக்கப் போகிறது. நீங்கள் ஒரு காலத்தில் இழந்ததை பெறுவீர்கள். நீங்கள் எப்போதும் கேட்டதை விட அதிகமாக. எனவே இந்த செய்தியை கேட்காதீர்கள், அதை தழுவுங்கள். ஏனென்றால் இந்த செய்தி உங்களை தேடி வந்தது. இப்போது உங்கள் வாழ்க்கையை மாற்றும். தயாராகுங்கள், ஏனென்றால் வெற்றி உங்கள் கதவை தட்டப்போகிறது. நீங்கள் ஒரு தெய்வீக ஆன்மா என்பதற்கான பிரபஞ்சத்திலிருந்து இது ஒரு அறிகுறி. உங்கள் ஒளி புனிதமானது மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்தது. அதனால்தான் இந்த செய்தி இன்று உங்களிடம் வந்துள்ளது. இது தற்செயல் நிகழ்வு அல்ல. உங்கள் ஆற்றல் அதை உங்களிடம் ஈர்த்துள்ளது. உங்கள் ஆன்மா ஒளியால் நிரம்பியுள்ளது என்று பிரபஞ்சம் உங்களுக்குச் சொல்ல விரும்புகிறது. உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி உங்களுக்குள் இருக்கிறது. ஆனால் இந்த சக்தியை நீங்கள் அங்கீகரிக்கிறீர்களா? உங்கள் இருப்பு உங்களைச் சுற்றியுள்ள சூழலை மாற்றுகிறது என்பதை நீங்கள் உணர்கிறீர்களா? இல்லையென்றால் இந்த காணொளி உங்களிடமிருந்து மறைக்கப்பட்ட ஒரு உண்மையை உங்களுக்கு அறிமுகப்படுத்தும். உங்கள் ஒளிக்கதிர் உங்கள் உணர்ச்சிகள், எண்ணங்கள் மற்றும் செயல்களால் உருவாக்கப்படுகிறது. உங்கள் மனம் தூய்மையாக இருக்கும்போது, உங்கள் எண்ணங்கள் நேர்மறையாக இருக்கும்போது, நீங்கள் அன்பு மற்றும் இரக்கத்தால் நிரப்பப்படும்போது உங்கள் ஒளிக்கதிர் பிரகாசமாக பிரகாசிக்கிறது. இது வெறும் ஆன்மீக கருத்து மட்டுமல்ல, அது உங்கள் யதார்த்தம். முதலில் சுத்தமான மற்றும் நேர்மறையான எண்ணங்களை பராமரிக்கவும். ஒவ்வொரு எதிர்மறை எண்ணமும் உங்கள் ஒளிக்கதிர்களை கெடுக்கிறது. எதிர்மறை எண்ணத்தை உடனடியாக நேர்மறையான ஒன்றால் மாற்ற முயற்சிக்கவும். தியானித்து சிந்தியுங்கள். தினமும் சில நிமிடங்கள் தியானியுங்கள். இது உங்களுக்குள் அமைதியையும் சமநிலையையும் உருவாக்கும். இது உங்கள் ஒளிக்கதிர்களை இன்னும் சக்தி வாய்ந்ததாக மாற்றும். மூன்றாவதாக, இயற்கையுடன் நெருக்கமாக இருங்கள். இயற்கையில் நேரத்தை செலவிடுவது உங்கள் ஒளிக்கதிர்களை சுத்திகரிக்கிறது. தாவரங்கள், ஆறுகள் மற்றும் சூரிய ஒளி உங்கள் ஆற்றல் புலத்தை சுத்தப்படுத்தி சமநிலைப்படுத்துகிறது. நான்காவதாக, தூய்மையான மற்றும் சாத்வீக உணவை உண்ணுங்கள். நீங்கள் உண்ணும் உணவு உங்கள் ஒளிக்கதிர்களில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. உங்கள் ஆற்றலை நேர்மறையாக வைத்திருக்க புதிய, இயற்கை மற்றும் சாத்வீக உணவுகளை உண்ணுங்கள். நன்றியை வெளிப்படுத்துங்கள். உங்களிடம் உள்ள பொருட்களுக்கு ஒவ்வொரு நாளும் நன்றியை வெளிப்படுத்துங்கள். நீங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கும்போது உங்கள் ஒளி எல்லா திசைகளிலும் பரவுகிறது. அன்பையும் இரக்கத்தையும் பரப்புங்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்து எந்த சுயநல நோக்கமும் இல்லாமல் அன்பை கொடுக்கும்போது உங்கள் ஒளி பொன்னிறமாகிறது. இப்போது ஒளி உண்மையில் அவ்வளவு முக்கியமா என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆம், உங்கள் வாழ்க்கையில் என்ன வருகிறது என்பதை தீர்மானிப்பது உங்கள் சக்திதான். உங்கள் ஒளி நேர்மறையாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் பிரகாசமாகவும் இருந்தால் நீங்கள் கற்பனை செய்யும் அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் வரும்.
ஆனால் உங்கள் ஒளி பலவீனமாக இருந்தால் விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் தடைகளாக வரும். பிரபஞ்சத்திலிருந்து வரும் இந்த செய்தி நீங்கள் எவ்வளவு தெய்வீகமானவர் என்பதை உங்களுக்கு நினைவூட்டுவதாகும். நீங்கள் ஒரு சாதாரண மனிதர் மட்டுமல்ல, உங்களுக்குள் பிரபஞ்சத்தின் மகத்தான சக்தியை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். இப்போது இந்த சக்தியை நீங்கள் எவ்வாறு பயன்படுத்துகிறீர்கள் என்பது உங்களை பொறுத்தது. இன்று முதல் உங்கள் ஒளியை தூய்மையாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் மாற்ற உறுதியளிக்கவும் உங்கள் எண்ணங்கள், செயல்கள் மற்றும் உணர்ச்சிகளை நேர்மறையாகவும் ஆக்குங்கள். பிரபஞ்சம் உங்களுடன் உள்ளது. உங்கள் ஒளி தூய்மையாக இருக்கும்போது அது உங்களுக்கு உண்மையிலேயே தேவையான அனைத்தையும் வழங்கும். பிரபஞ்சத்திலிருந்து வரும் இந்த செய்தி கேட்பதற்காக அல்ல, ஆனால் உங்கள் வாழ்க்கையில் உணரப்படுவதற்கும் தழுவுவதற்கும் ஆகும். உங்கள் ஒளியின் சக்தியை நீங்கள் அடையாளம் காணும்போது வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு சிரமமும் எவ்வாறு எளிதாகிறது என்பதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும், உங்கள் முடிவுகள் தெளிவாகும், மேலும் உங்கள் வாழ்க்கையை நோக்கி ஒரு புதிய ஆற்றலை நீங்கள் உணருவீர்கள். உங்கள் ஒளியின் தூய்மை உங்களை மட்டுமல்ல, உங்களை சுற்றியுள்ளவர்களையும் பாதிக்கிறது. உங்கள் ஒளி நேர்மறையாக இருக்கும்போது மக்கள் உங்களிடம் ஈர்க்கப்படுகிறார்கள். அவர்கள் உங்கள் முன்னிலையில் நன்றாக உணர்கிறார்கள், மேலும் உங்களை அதிகமாக மதிக்கிறார்கள். உங்கள் ஒளி ஒரு காந்தம் போல செயல்படுகிறது. அது சுத்தமாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருந்தால் அது உங்களுக்கு செழிப்பை கொண்டு வரும். மகிழ்ச்சி, தைரியம், செழிப்பு, நல்வாழ்வு மற்றும் வெற்றியை ஈர்க்க முடியும். ஆனால் அது எதிர்மறை ஆற்றலால் நிரம்பியிருந்தால் அது உங்கள் வாழ்க்கையில் போராட்டத்தையும் ஏமாற்றத்தையும் கொண்டு வரக்கூடும். அதனால்தான் நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் ஒளியை கவனித்துக் கொள்ள வேண்டும். உங்கள் உடலையும் மனதையும் கவனித்துக் கொள்வது போல, அவற்றை சுத்தமாகவும் தூய்மையாகவும் வைத்திருப்பது போல, அவர்களுக்கு மன அமைதியை கொடுப்பது போல நீங்கள் உங்களையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், உங்கள் ஒளிக்கதிர் உங்கள் சுயமரியாதையுடன் இணைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் உங்களை நேசிக்கும் பொழுது உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு சரியான ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் உங்களை மதிக்கும் போது உங்கள் ஒளிக்கதிர் வலுவாகவும் பிரகாசமாகவும் மாறும். எனவே நீங்கள் எவ்வளவு மதிப்புமிக்கவர் என்பதை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நினைவூட்டுங்கள். உங்களை நேசிக்கவும். இந்த காதல் உணர்வு உங்கள் ஒளிவட்டம் மூலம் உலகம் முழுவதும் பரவும். பிரபஞ்சம் எப்போதும் உங்களுடன் இருக்கும், மேலும் இந்த செய்தி அதற்கு சான்றாகும். இந்த தெய்வீக சக்தியை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு பிரபஞ்சமே உங்களிடம் ஈர்க்கப்படும் அளவுக்கு உங்கள் ஒளிவட்டத்திற்கு இவ்வளவு சக்தியை கொடுக்க வேண்டிய நேரம் இது. நமது ஒளிவட்டத்தின் தூய்மையும் வலிமையும் நம் வாழ்வின் பல்வேறு அம்சங்களை பாதிக்கிறது. நமது ஒளிவட்டம் தூய்மையாகவும் வலுவாகவும் இருந்தால் நாம் நேர்மறை ஆற்றலை ஈர்க்கிறோம். நமது உறவுகள் இணக்கமானவை, மேலும் நாம் நமது இலக்குகளை நோக்கி வேகமாக முன்னேறுகிறோம். மாறாக நமது ஒளிவட்டம் பலவீனமாகவோ அல்லது எதிர்மறை ஆற்றலால் பாதிக்கப்பட்டாலோ வாழ்க்கையில் பல்வேறு சவால்களை எதிர்கொள்கிறோம். ஒரு ஒளிவட்டத்தை நீங்கள் எவ்வாறு அடையாளம் காண முடியும்? அனைவராலும் ஒரு ஒளிவட்டத்தை உணரவோ பார்க்கவோ முடியாது. இருப்பினும் நமது ஒளிவட்டத்தின் நிலையை மதிப்பிடுவதற்கு சில முறைகள் உள்ளன. சுய பரிசோதனை, நமது எண்ணங்கள், உணர்வுகள் மற்றும் உடல் உணர்வுகளுக்கு கவனம் செலுத்துதல் போன்றவை. நீங்கள் அடிக்கடி சோர்வாக, மனச்சோர்வடைந்ததாக அல்லது எரிச்சலூட்டும் அல்லது கனவுகளை கண்டால் அது உங்கள் ஒளிவட்டம் எதிர்மறை ஆற்றலால் பாதிக்கப்படுகிறது என்பதற்கான அறிகுறியாக இருக்கலாம். தியானம் மற்றும் பிராணயாமா. வழக்கமான தியானம் மற்றும் பிராணயாமம் உங்கள் உள் சக்தியை உணரவும் உங்கள் ஒளியின் நிலையை தீர்மானிக்கவும் உதவும். மூன்றாவதாக, ஒரு அனுபவம் வாய்ந்த வழிகாட்டியின் உதவியை நாடுங்கள். முடிந்தால் உங்கள் ஒளியை ஆராயக்கூடிய ஒரு அனுபவம் வாய்ந்த யோகி அல்லது ஆற்றல் குணப்படுத்துபவரை அணுகவும். நமது ஒளி வெளிப்புற எதிர்மறை ஆற்றலால் பாதிக்கப்படலாம், எனவே அதை பாதுகாப்பது மிக முக்கியமானது. எனவே எப்போதும் நேர்மறையான சிந்தனையை ஏற்றுக்கொள்ளுங்கள், தியானம் செய்யுங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள். யாரையும் பற்றி ஒருபோதும் தவறாக பேசாதீர்கள். உங்கள் ஒளியின் தூய்மை உங்களை மட்டுமல்ல, உங்களைச் சுற்றியுள்ளவர்களையும் பாதிக்கிறது. வரும் மாதங்களில் ஒரு கண்ணுக்குத் தெரியாத சக்தி ஒவ்வொரு திருப்பத்திலும் உங்களுக்கு உதவுவது போல் நீங்கள் உணருவீர்கள். நீங்கள் பேசுவதற்கு முன்பே யாரோ ஒருவர் உங்கள் தேவைகளை புரிந்து கொள்வார். நீங்கள் நினைப்பது வெளிப்படும், பின்னர் நீங்கள் கேட்டதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அவை வெறும் வார்த்தைகள் அல்ல, அவை ஒரு எச்சரிக்கை, ஒரு தயாரிப்பு, ஒரு ஆசீர்வாதம்.
உங்களை இழிவாக பார்த்தவர்கள் பிரபஞ்சம் உங்களுடன் எவ்வாறு நிற்கிறது என்பதை காண்பார்கள். உலகம் இதுவரை கண்டிராத ஒரு சக்தி உங்களுக்குள் இருக்கிறது, ஆனால் பிரபஞ்சம் எப்போதும் அதை பார்த்திருக்கிறது. இந்த உலகில் நீங்கள் எதையாவது விரும்பினால், மகிழ்ச்சி, செழிப்பு, அன்பு அல்லது வெற்றி, முதலில் உங்கள் ஒளிவட்டத்தை சுத்திகரிக்கவும் என்று பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறது. தீர்வு எவ்வளவு எளிமையானது என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். உங்கள் ஒளிவட்டம் நேர்மறையாக இருக்கும்போது மக்கள் உங்களிடம் ஈர்க்கப்படுகிறார்கள். அவர்கள் உங்கள் முன்னிலையில் நன்றாக உணர்கிறார்கள், உங்களை அதிகமாக மதிக்கிறார்கள். பிரபஞ்சம் எப்போதும் உங்களுடன் உள்ளது. இந்த செய்தி அதற்கு சான்றாகும். இப்போது உங்கள் வாழ்க்கையில் இந்த தெய்வீக சக்தியை ஏற்றுக்கொண்டு பிரபஞ்சமே உங்களிடம் ஈர்க்கப்படும் அளவுக்கு உங்கள் ஒளிவட்டத்தை வலுப்படுத்த வேண்டிய நேரம் இது. இப்போது உங்களுக்குள் மறைந்திருக்கும் இந்த அற்புதமான சக்தியை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா என்பதை முடிவு செய்ய உங்கள் முறை. நண்பர்களே, இது சாதாரண வீடியோ அல்ல. இது உங்கள் இதயத்தில் ஒரு அடையாளம். இறுதி வரை இதை பாருங்கள், ஏனென்றால் பிரபஞ்சம் இன்று உங்களுக்கு முக்கியமான ஒன்றை சொல்லப் போகிறது. உங்கள் ஒளிவட்டம் மாறிவிட்டது. மக்கள் அதை உணர்கிறார்கள். மக்கள் திடீரென்று உங்களிடம் ஈர்க்கப்படுவார்கள் என்று நீங்கள் எப்போதாவது கற்பனை செய்திருக்கிறீர்களா? உங்களுக்கு என்ன நடந்தது? சமீப காலமாக மக்கள் உங்களை மிகவும் கவனமாக கேட்பது போல் தெரிகிறது, அல்லது அவர்களின் கண்களில் ஒரு வித்தியாசமான ஆர்வத்தை பார்ப்பது போல் தெரிகிறது. அப்படியானால் இது வழக்கத்திற்கு மாறான ஒன்று அல்ல என்பதை அறிந்து நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். இது உங்கள் ஒளிவட்டத்தில் ஒரு தெய்வீக மாற்றத்தின் அறிகுறியாகும். உங்கள் ஆற்றல் இப்போது மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் தூய்மையாகவும் உள்ளது. அது மற்றவர்களை எளிதாக ஈர்க்கிறது. இன்றைய வீடியோ வெறும் தகவல் மட்டுமல்ல, உங்களால் மட்டுமே பெறப்பட்ட ஒரு செய்தியும் கூட. இப்போது இந்த மாற்றத்தின் பின்னால் உள்ள ரகசியத்தை புரிந்து கொள்ள ஆழமாக ஆராய்வோம். ஒளிவட்டத்தின் ரகசியம், அது உங்கள் முழு உலகத்தையும் எவ்வாறு மாற்றும். உங்கள் ஒளிவட்டம் அல்லது உங்கள் ஆற்றல் புலம் உங்கள் முழு வாழ்க்கையையும் கட்டுப்படுத்துகிறது. இந்த ஒளிவட்டம் பலவீனமாக இருக்கும்போது மக்கள் உங்களிடம் கவனம் செலுத்துவதில்லை. உங்கள் வார்த்தைகள் பயனற்றதாக தோன்றுகின்றன, மேலும் நீங்கள் சோர்வடைந்து உணர்கிறீர்கள். ஆனால் இந்த ஒளிவட்டம் சக்தி வாய்ந்ததாக மாறும்போது உங்கள் இருப்பு மாயாஜாலமாகிறது. மக்கள் உங்கள் வார்த்தைகளை தீவிரமாக எடுத்துக்கொள்கிறார்கள், உங்களை விரும்பத் தொடங்குகிறார்கள், மேலும் உங்களைச் சுற்றி ஒரு கண்ணுக்கு தெரியாத ஈர்ப்பு வட்டம் உருவாகிறது. இதுதான் இப்போது உங்களுக்கு நடக்கிறது. உங்கள் ஆற்றல் நிலை மிகவும் உயர்ந்துள்ளது. உங்களை இனி புறக்கணிக்க முடியாது. இது உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஆழமான மாற்றம் ஏற்படப் போகிறது என்பதற்கான தெய்வீக அறிகுறி. இது தற்செயல் நிகழ்வு அல்ல. உங்கள் ஒளியில் ஒரு தெய்வீக மாற்றம் ஏற்பட்டுள்ளது, மேலும் அதன் சக்தி மிகவும் வலுவாகிவிட்டது. அதை யாரும் புறக்கணிக்க முடியாது. இன்று அது இனி ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி அல்ல. அது உங்கள் ஆன்மாவின் சக்தி. அது உங்கள் அடையாளம். இப்போது அது உலகம் முழுவதும் உணரும் அளவுக்கு பிரகாசமாகிவிட்டது.